நான் கூட நீ திருந்திருப்பான்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படியே தான் இருக்கா. திருந்துறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? தப்பு செஞ்ச நீயே இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. நான் என்ன தப்பு பண்ணேன் நான் திருந்தியக்கு? என்னது பொண்ணை கூட்டிட்டு தெரிஞ்சனா? அது எப்போ? அதான் நான் பார்த்தேன் உன் வீட்டுல. ஸ்ரீதேவி எல்லாம் எனக்கு தெரியும். அவளும் அவ மூஞ்சியும் அவ ட்ரெஸ்ஸும். என்னது பாத்தியா? யாரும் சொல்லியா? ஓஹோ, என் வாய்னால வர்ணிக்கணும்னு ஆசைப்படுறியோ? கண்ணு ரெண்டும் பால்ல போட்ட திராட்சை பழம் மாதிரி இருக்கும்னு சொன்னியே, அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறியோ? இல்லன்னா உதடு வெட்டி வச்ச ஆரஞ்சு மாதிரி இருக்கும்னு சொன்னி அதை சொல்லணும்னு நினைக்கிறியா? நீ இப்ப யாருதான் சொல்லியா? எதுக்கு இப்ப சம்மந்தம் இல்லாம உளறிக்கிட்டு இருக்கா? யார் இப்ப சம்மந்தம் இல்லாம உளறியா? நீ தான் சொன்னா அத்தம்மா வந்திருக்கா தக்காளி பழம் மாதிரி இருப்பா. நீ என்ன இப்ப நடிக்கிறியோ? எனக்கு அத்தம்மாவில யாருங்க வரலையே. நடிக்காத, ரொம்ப நடிக்காத. நானே என் கண்ணால பாத்துட்டு தான் வந்தேன். இந்த இப்ப கூட தோட்டத்துல பாத்துட்டு தான் வரேன். நீ தானே கூட்டிட்டு வந்தா, என்ன போய் சொல்றியோ? நீ யாருதான் சொல்லியான்னு தெரியலையே. நான் உன் வீட்டுக்கு வந்தேன்ல, அன்னைக்கே அவளை பாத்துட்டேன். திரும்ப திரும்ப என்ன ஏமாத்தல நீ பாக்குறியோ? இப்ப நான் உன்னை என்ன ஏமாத்திட்டேன்? தெரியாதோ? ஏமாத்தலையோ? டைம் பாஸுக்கு பேசினால, டைம் பாஸுக்கு. நான் என்ன உனக்கு டைம் பாஸ் ஆல? பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டு டைம் பாஸ் பண்ணியானு. ஏப்ல நெட்டு, நீ அன்னைக்கு நீ அடிச்சுட்டல்ல, அதுக்குதான் கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். சாரி நெட்டு. எனக்கு எதுக்கு உன் சாரி பூரில? நான் உன்கிட்ட கேட்டனும். இதுவும் நடிப்பு தானே எனக்கு தெரியும். வந்துட்டேன் டைம் பாஸ் பண்ணதுக்கு. ஏய் நில்லுப்ல. எதுக்கு ஐஷு? வா வீட்டுக்கு போலாம். இல்ல நீ நான் தோட்டத்தலாம் பார்த்ததே இல்ல. சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டே நான் சூர்யா வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க அவங்க வீட்டுக்கு போங்க. சரி ஐஷு, நானும் அவரை கேட்டதா சொல்லு. சரி நீ சொல்லிடுறேன். எப்படியாவது அண்ணனையும் அண்ணியும் சீக்கிரமா சேர்த்து வச்சிடணும். ஏப்ல நெட்டு நில்லு. மரியாதை கையை விட்டு ஓடி போயிரு. ஏ நில்லுன்னு சொல்றேன்ல. நிக்க முடியாது. என்ன ஒண்ணு யாரும் சமாதானப்பட்டாண்டா. கையை விடு. ஏமா தாயே, நான் உன்னைய தவிர எந்த பொண்ணையும் பார்க்கலமா. என்னைய நம்பு. என்னது பாக்கலையா? நீயே பாக்கல? நீயால பாக்கல? உன் லட்சணம் என்னங்கிறது இங்க தெரியுது பாரு. இதுக்கு மேல என் மூஞ்சிலே முடிச்சிடாது, அவ்வளவுதான் உனக்கு சொல்லிவிட்டேன். ஏ நெட்டு நில்லுப்ல. இப்ப என்ன சொல்லிட்டு போறா? ஆமா ஆமா, இது உங்களுக்கே தெரியுது, அவளுக்கு தெரியும்ல. என்னது சூர்யா தப்பிச்சிட்டானா? சூர்யா உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? நான் சூர்யாவோட அத்தை பையன் தான். அதையும் சொல்லிட்டானா? இந்த பொண்ணு தாங்க அந்த பொண்ணு. என்ன தப்பா புரிஞ்சுட்டிய? ஐயோ, எங்க வீட்டுக்கு வந்திருந்த அன்னைக்கு உங்களையே பார்த்தா? சரிதான், அதான் இப்படி கோவப்பட்டுட்டு போறா. ஒன்னும் இல்ல, நான் வாரி. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா நான் வேண்டாமா என்னை ஒன்றும் செய்யாதடி, இப்பவே கிளம்பி சென்னைக்கு போயிடுறேன். நீ மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா செய்யுதடி, என்னை ஏதோ செய்யுதடி, காதல் இதுதானா? மணி போலே சிதறும் என் நெஞ்சும், கொஞ்சம் நீ வந்து இன்பம் மனதும் என்றும் ரகசியம் தானா, கனவிலேனும் சொல்லடி பெண்ணே, இரவா பகலா குளிரா மழையா என்னை ஒன்று செய்யாதடி, கடலா புயலா
நான் இங்க எப்படி இருக்கேன்னு ஐசு கிட்ட கேட்டுட்டு வர சொல்லியிருக்காரு. இவருதான் நேத்து போன் போட்டார்ல, கேட்க வேண்டியதானே. ரொம்ப தான் நடிக்காரு. மனசுக்குள்ள என்னையே தான் பிடிச்சிருக்கு. ஆனா இவரு வெளியே சொல்ல மாட்டேங்காரு. ஏன் இவரு இப்படி இருக்காரு? எனக்கும் அவரை தான் பிடிக்கும். ஏதோ சின்னதா சந்தேகப்பட்டுட்டேன். அதுவும் அவர் மேல இருக்க அன்பு தானே. இது கூடவா அவருக்கு புரியாது? ரொம்ப தான் பண்றாரு. எப்பதான் என்னைய புரிஞ்சுக்கிடுவாரோ. இப்ப கூட வான்னு சொன்னா நான் ஓடி போயிருவேன். எப்ப கூப்பிடுவாரு எப்ப சிரிச்சு என் கூட பேசுவாரு நான் காத்துட்டு இருக்கேன். அவருக்கு எப்பதான் என் மனசு புரியுமோ. சரி, அவர் தான் நீ கேட்டுக்கிட்டு இருக்காருல, அவருக்கு ஒரு பான் போடுவோம். இந்த பொண்ணு எதுக்கு இப்போ கால் பண்றாங்க? வேலை கூட பார்க்க விட மாட்டாங்க. இவங்களுக்கு என்னதான் பிரச்சனையோ? இந்த காலை அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? சரி சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ, நான் நல்லா இருக்கேன். என்ன நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க அனு, யாராவது உங்களை கேட்டாதான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்களே கால் பண்ணி நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. நான் உங்களை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேனா? இப்ப கேட்கல, ஆனா முந்தி கேட்டிருக்கீங்களா? வாட் முந்தி? முந்தினா முன்னாடியா பின்னாடியா? வாங்க, கிண்டல் பண்றிய. உங்க அளவுக்கு எனக்கு பேச தெரியலதான். கத்து கொடுத்தீங்கன்னா நானும் உங்களை மாதிரி அழகா பேசுவேன். போதும் போதும், நீங்க இப்படியே பேசுங்க. ஆனா கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே நான் பேசுறது உங்களுக்கு புரியலையோ? இனி கொஞ்சம் புரியுற மாதிரி பேசியேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. ஆமா, நீங்க இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க? அதுவா, நீங்க ஐசு கிட்ட நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு கேட்டுட்டு வர சொன்னீங்களாம்ல. அதான் நானே போன் போட்டு உங்ககிட்ட சொல்லிடலான்னு பார்த்தேன். ஐசுவா, அது ஒரு சரியான அதிக பிரச்சனை. என் தம்பியோட ஃப்ரெண்ட் இல்ல, ரெண்டும் இரிட்டேட்டிங். எதுக்கு அப்படி சொல்றீங்க? அவ எவ்வளவு அழகா பேசுறா தெரியுமா? என்னைய அண்ணி அண்ணின்னு சொல்றா, உங்களை அண்ணன் அண்ணன்னு சொல்றா. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா இப்படிதான் இருந்திருப்பா. போதும் போதும், தம்பி இருக்குது எனக்கு அதிகம்தான். சரி, இதுக்குதான் கால் பண்ணீங்களா? ஆமா, சாப்பிட்டீங்களா? இங்க பாருங்க அனு, நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். சும்மா சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வைங்க, போன வைங்க. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம். என்ன? ஐ லவ் யூ. இப்போ போன வச்சிரியே. நீங்க உங்க வேலையை பாருங்க. இவங்களுக்கு என்னாச்சு? ஏன் எனக்கு ஐ லவ் யூ சொல்றாங்க? இவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க மனசுல? எனக்கு இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்ன பிறகும் ஏன் ஐ லவ் யூ சொல்றாங்க? சோ இரிட்டேட்டிங். எப்பா பேராண்டி, என்ன தாத்தா? என்னப்பா நீ அப்பா அம்மா பேச்ச கேட்காம உன் இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்ணின்னு இருக்கிற? நம்ம ஊர்ல இருக்கிற வரையும் நீ இப்படி இல்லையே. சமத்து பையனா தானே சுத்தின்னு இருந்த. இப்ப என்னப்பா பிரச்சனை உனக்கு? தாத்தா, ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் தாத்தா. ஏன் இப்படி கேக்குறீங்க? உங்க அம்மா அப்பா என்னடான்னா உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. நீ என்னடான்னா நிச்சயம் வேணான்ற. உன் இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ற. அந்த பொண்ணை உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கணும்ல. எப்படிப்பா பேராண்டி செட் ஆகும்? அந்த பொண்ணை மறந்துட்டு அப்பா அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. உன் அத்தை பொண்ணு உன்னைய பத்தி அவளுக்கு தெரியும், நல்லா புரிஞ்சு நடந்துப்பா. அப்பா அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க. தாத்தா, அவங்கதான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீங்களுமா தாத்தா? என்னப்பா பண்றது? அதான் உங்க அப்பாவை பத்தி உனக்கே தெரியும்ல. சரியான கோவக்காரரு. ஆவுன்னா கண்ணை தூக்கிட்டு வந்து நிப்பாரு. அவரு முன்னாடி நானே அமைதியா தான் பேசுவேன். அவரு சொல்லிட்டாருங்கிறதுனால தான் உனக்காக சப்போர்ட் பண்ணாம வாங்கிட்டு வந்து கேட்டுன்னு இருக்கிறேன். உங்க அப்பாவை பார்த்தா உனக்கே தெரியுமே. தெரியும் தாத்தா, டேடி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அண்ணாதான் அவனுக்கு பிடிக்காத பொண்ணு அப்பாவுக்கு பயந்துட்டு கல்யாணம் பண்ணிருக்கான். ஆனா நானும் அப்படிலாம் செய்ய முடியாது தாத்தா. எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குங்கிற உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? சரி, உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். அந்த பொண்ணு உனக்கு அப்படி எத்தனை வருஷம் தெரியும்? நீயே இந்த ஊருக்கு உன் அண்ணன் கல்யாணத்துக்கு தான் வந்த. அதுக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்து பூச்சி போச்சு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா என்ன பார்த்தோம்? நீ சொல்றது உனக்கே நல்லா இருக்குதா? தாத்தா, காதலிக்கிறதுக்கு பல வருஷம் தேவை கிடையாது. அந்த பொண்ணை பார்த்த அந்த நிமிஷமே அவளை எனக்கு பிடிச்சு போச்சு தாத்தா. உங்க அப்பாவுக்கு பிடிக்கலையேப்பா, நம்ம என்ன பண்றது? தாத்தா, கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான், டேடி இல்ல. அது சரிதான்ப்பா, கல்யாணம் பண்ணிக்க போறது நீயா இருந்தாலும் உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கணுமா இல்லையா? அவங்க ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க தாத்தா. அவங்க நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவரோட பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க தாத்தா. அதனால மட்டும்தான் அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்றாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா சரோவை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன் டேடி மம்மிக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த பொண்ணு கிட்ட பழகி பாத்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் தாத்தா. நம்மளுக்கு எல்லாம் பிடிச்சி என்னப்பா பிரயோஜனம்? உங்க அப்பாவுக்கு தான் பிடிக்கலையே. அவராண்ட மனுஷன் பேசுவானா?
எதுக்கத்தாலும் கோவப்படுவாரு, ரூல்ஸ் பேசுவாரு, நியாயம் பேசுவாரு. அதனாலதான் அவராண்ட எதுவுமே பேசுறது இல்ல. சரி மாப்பிள்ள அப்படிங்கறதோட விட்டுருவேன். அதுக்கு மேல ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன், என் பொண்ணாண்ட கூட என்னால பேச முடியாதுப்பா. ஏன் தாத்தா, எங்க அப்பாவுக்கு எத்தனை வருஷம் தான் பயந்துட்டு இருப்பீங்க? உங்க பேரனுக்கே கல்யாணம் நடக்க போகுது தாத்தா. இப்பயாவது டேடி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுங்க. எனக்கு இந்த விஷயத்திலேயே சப்போர்ட் பண்ணுங்க தாத்தா. ஐயோ என்னப்பா நீ வேற இப்படி சொல்லிட்ட. உங்க அப்பா வேண்டாம் எப்படி பேசுறது? எனக்காக பேசுங்க தாத்தா. சரிப்பா, பேத்திய என் கண்ணுல எல்லாம் காட்ட மாட்டியா? நிச்சயமா காட்டுறேன் தாத்தா. முதல்ல டேடியும் மம்மியும் சம்மதிக்க வைங்க, அதுக்கப்புறமா கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். அதுதானே இங்க சிக்கல. சரி சரி பேசி பாப்போம். எப்படியா அந்த வீட்லயும் சொல்லி கொடுத்தாச்சு, இந்த வீட்லயும் சொல்லி கொடுத்தாச்சு. இனி என்ன நடக்குன்னு வேடிக்கை பாப்போம். சேந்தி அக்கா, ரெண்டு பேர் வீட்லயும் சொன்ன பிறகு சண்டை போடுவாவன்னு பார்த்தா ஒண்ணுமே காணுமே, சத்தமே இல்லாம இருக்கு. இப்பதான் பத்த வச்சு விட்டுருக்கோம், என்னதான் வெடிக்கும். நம்ம அமைதியா நின்று வேடிக்கை மட்டும் பாப்போம். ஏக்கா, ஒருவேளை இந்த சரோஜாவும் சூர்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாவனா என்ன பண்றது? அதெல்லாம் நடக்காது ஷில்பா. அன்னைக்குதான் அவ வீட்டுக்கு போயிருக்கும்போது நீ பார்த்தல்ல, சூர்யாவோட அம்மையும் சூர்யாவோட அத்தைக்காரியும் இந்த மாதிரி ஆடு ஆடுன்னு ஆடினவனு. அதனால அந்த கல்யாணம் எல்லாம் நடக்காது. ஏக்கா, ஒருவேளை நடந்துட்டுனா? நடந்தா நடந்துட்டு போகுது, அந்த பக்கம் சாஞ்சிருவோம். எப்படிக்கா, நம்ம தானே அவிய காதல மாட்டி விட்டுருக்கோம். அவிய ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காக தான் மாட்டி விட்டோம்னு சொல்லுவோம். நம்ம தான் அவங்க காதலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தெரியாமலே நம்ம ஹெல்ப் பண்ணி சேர்த்து வச்சதா சொல்லுவோம். நம்பிடுவோம் ஷில்பா. ஏக்கா, கல்யாணம் நடக்கலனா என்ன நல்லது ஷில்பா? அதான் உமா அக்கா கிட்டே சொல்லிட்டோம்ல, நம்ம இப்படியே சும்மா இருந்து வேடிக்கை பார்ப்போம். சரிக்கா. ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சாரு? நம்ம சூர்யா இருக்கான்ல, நம்ம தோட்டத்துல வேலை பார்க்கறல, அவ வீட்டுக்கு போயிருக்கான். அவரு வீட்டுக்கா? எதுக்காங்க போனா? எதுக்கு போவான்னு உங்களுக்கு தெரியாதாக்கும். அந்த பிள்ளைதான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு தெரியான்ல, அந்த பிள்ளை வீட்டுல போய் இட்லி சாப்பிட்டுட்டு வந்தானா. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஏன் இந்த வீட்டுல அவனுக்கு இட்லி இல்லையா இல்ல சோறு இல்லையா? நீ அவனை கேட்டியா சாரு? அவனேதான் நான் அவளை பார்க்க போனேன், அவ்வளவுதான் விரும்பியங்கானே. என்னது விரும்பியானா? அவன் சொல்றத நீ கேட்டுட்டு வேற இருந்தியோ? ஓட வேண்டியதானே ரெண்டு வாயிலேயே. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையில அடிக்கவே முடியும். சொல்லி பார்த்தாச்சு கேட்க மாட்டேங்க. இந்த நிச்சயம் எனக்கு வேண்டாம், அவதான் வேணும்னு ஒத்த கால நிக்கான். இங்க பாரு சாரு, என் தங்கச்சி பிள்ளை கூட தான் அவனுக்கு நிச்சயம் நடக்கணும். இல்ல எனக்கு இப்படி ஒரு பிள்ளையே இல்லைன்னு நான் தலைமொழிகிறேன்னு சொல்லி வை. என்னத்த சொன்னாலும் அவன் காதல யாருமான்னு தெரியலங்க. அவன் நினப்பு பூரா அவ மேலதான் இருக்கு. அப்படி என்னத்தான் சொல்லி அவனை மயக்கி வச்சான்னு தெரியல. வந்து இவ்வளவு நாளைக்குள்ள காதலிக்கேன்னு தைரியமா என்கிட்டே வந்து சொல்லியா பாருங்க. இததான் என்னால நம்பவே முடியல. பெரியவனதான் சமாளிக்க முடியாது, இவன் நம்ம சொல்வார்த்தை கேட்பான்னு நினைச்சேன். இவன் அவனுக்கு மேல இருக்கான். ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலைச்சவன் இல்லங்க. மூத்தவன் கெட்டின பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டான். இவன் என்னடானா இவதான் வேணும்னு நிக்கான். அதெல்லாம் எந்த காலத்திலயும் நடக்காது சாரு. அவங்கிட்ட தெளிவா சொல்லி வை. என் தங்கச்சிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அது கண்டிப்பா நடக்கணும். சொல்லியாச்சு, அவன் கேட்கணும்ல. எப்படி அவன் கேட்காம போவான்? வர ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பேருக்கும் நிச்சயம் நடக்கணும், இல்லனா நடக்கதே வேற. ஹலோ சரோ. ஏன் சரோ இப்படி பண்ற? ஏன் என்னோட போன் அட்டன் பண்ண மாட்டேற? நான் அப்படி உன்னை என்ன சொல்லிட்டேன்? என் மேல உனக்கு அப்படி என்ன கோபம்? 15 வருஷம் காத்துட்டு இருந்தேன்னு சொன்னிய சரோ, இதுக்கு தானா? நான் ஒன்னும் கோவப்படையில, நீ தான் கோவப்படுற மாதிரி பேசின சூர்யா. நீ அப்படி எதுக்கு சொன்ன? எங்க மாமா கட்டிக்கிட்டு தான் நான் உனக்காக காத்துட்டு இருந்தேனா? புரியுது சரோ, ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். நீ நான் சொன்னதை கேட்க மாட்டேன்னு சொன்னல, அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். சாரி சரோ. என்கிட்ட பேசாம என்னோட கால் அட்டன் பண்ணாம இருக்காத சரோ. ஏன் சரோ, உன் மட்டும்தான் சொல்லுவியா? இன்னும் உனக்கு என் மேல கோவம் போகலையா? கோவம்லாம் இல்ல சூர்யா, எனக்கு நிச்சயம் நடக்க போதில்ல. யார் நிறுத்துவா? எனக்கு பயமா இருக்கு சூர்யா. எனக்கு நிச்சயம் சாட்டர்டே தானே. நிச்சயமா நடக்காது சரோ, நீ கவலைப்படாத. எப்படி நிறுத்த முடியும் சூர்யா? இந்த தடவை எனக்கும் எங்க மாமாக்கெல்லாம் நிச்சயம் ஏற்பாடு பண்ணிருக்காவ. யார் என்னையும் கூப்பிடல. நீ வரவே முடியாது, எப்படி நிறுத்துவ சூர்யா? ஏய்,
கூப்பிட்டாதான் உங்க வீட்டுக்கு நான் வரணுமா இல்ல நிச்சயத்தன்னைக்கு தான் வரணுமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரு நீ கவலைப்படாத நீ சந்தோஷமா இருக்கணும் சரு சரி சூர்யா, நான் உன்னையதான் நம்பிட்டு இருப்பேன். எப்படியாவது வந்து நிறுத்திடு சூர்யா. சரோஜம்மா